வணக்கத்துடன் வரலாற்று பதிவுகள். இது திருக்குறள் பகுதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 16வது திருக்குறளை பார்க்க போகிறோம். எல்லாமே மழையை பற்றி பேசுகிறதுனால அந்த இயற்கை சார்ந்த களங்களை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது. அந்த பட்டாம்பூச்சி பறந்து போகும் பொழுது அந்த நிலத்தில் பச்சை புல்கள் அப்படி பசுமையாக காட்சி அளித்தாதான் அந்த பட்டாம்பூச்சியும் அந்த பசுமையும் சேர்த்து நம்ம ஒரு நிழல் படம் எடுத்தால் அவ்வளோ ஒரு அழகாக தெரியும். அப்போ அந்த பசுமை ஒரு அழகை கொடுக்கக்கூடிய ஒன்று. எனவே தான் இந்த மலை பசுமை சார்ந்து பயணிப்பதால் அதற்கு நம்ம ஒரு முன்னுரிமை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். விசும்பின் துளி விளிமின் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலை காண் பறிது. அதாவது இது 16வது திருக்குறள். வானத்தில் இருந்து மழை துளி விழுந்தால் அல்லாமல் உலகத்தின் அழகிய படைப்பாகிய பசும் புல்லின் தலையை காண்பது அரிது. இதுதான் அதில் உள்ள அர்த்தம். அதாவது வானத்திலிருந்து மழை பொழிந்து அது தன்னுடைய எழில் முத்தத்தை நிலத்தில் கொடுக்கின்ற பொழுது நிலம் வெட்கத்தில் அந்த புற்களுக்கு ஒரு புதுமையை கொடுக்கின்றது. அப்படி கொடுக்கின்ற பொழுது மலர்கின்ற அந்த இயற்கை அழகுதான் அழகு என்பதைத்தான் இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இதில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன கருவை பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு ரோட்டோரமாக போயிட்டுருக்குறோம். ரொம்ப மனசோர்வாக போயிட்டுருப்போம். ஆனால் அந்த ரோட்டோரமாக வளர்ந்துருக்கக்கூடிய புற்கள், அந்த புற்களை தரையை தொடுகின்ற அளவிற்கு பறந்து கொண்டு இருக்கக்கூடிய தட்டாம்பூச்சி, அதன் அருகிலே எங்கிருந்தோ ஓடி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அணில் பிள்ளை, இந்த காட்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு அப்படியே பயணிக்கின்ற பொழுது மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தாண்டவமாடும். அதாவது பச்சை புல் அதற்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதாவது மழை துளி இந்த மகிழ்ச்சிக்கான காரணியாக இருக்கிறது. நீங்கள் விடிய காலையில் பார்த்தீங்கன்னா பனித்துகள்கள் இந்த புல்லின் மீது தாண்டவமாடும். பார்த்துருப்பீங்கன்னா அது அதில் சூரிய கதிர்கள் படும் பொழுது அப்படி வானவில் எதிரொலிக்கும். ஏறக்குறைய மழை பொழிந்துவிட்டு அந்த மழையின் கடைசி தூவல்கள் விழுகின்ற பொழுது புற்களில் இது போன்ற ஒரு நளினத்தை பார்க்க முடியும். எனவே மழை நிலத்திற்கு அழகியலை கூட்டுகிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் மனிதனுக்கான உயிரியலையும் கூட்டுகிறது என்பதுதான் நிஜம். சந்திப்போம். நாளை மீண்டும் ஒரு திருக்குறளோடு உங்களோடு பேச வருகிறேன். நன்றியுடன் இன்பா.